2024 மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டன் ரோஹித் சர்மாவை தூக்கிட்டு ஹர்திக் பாண்டியாவை போடுறாங்க. ரோஹித் சர்மாவோட ரசிகர்கள் எல்லாருமே ஹர்திக் பாண்டியாவை பயங்கரமா கேலி பண்றானுங்க, திட்டுறானுங்க. ரோஹித் சர்மாவை கேப்டன்சிலிருந்து தூக்குனது அம்பானி, நீங்க போய் ஹர்திக் பாண்டியாவை ஏன் திட்டுறீங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது, ஹர்திக் பாண்டியாவோட ஒய்ஃப் நட்டசா ஸ்டான்கோவிக், அவங்க பேரு நட்டசா, வேற ஒரு ஆம்பளை கூட சேர்ந்து ஒன்னா ஊர் சுத்திட்டு இருக்காங்க, டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆம்பளை கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஹர்திக் பாண்டியாவுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் அவங்களோட ஒய்ஃப் நட்டசா பண்ணிட்டாங்க. ரெண்டு பிரச்சனை. இந்த ரெண்டு பிரச்சனையும் ஹர்திக் பாண்டியா இப்போ டிப்ரெஷன்ல இருக்காரு, மன அழுத்தம். இன்னும் கொஞ்ச நாள்ல வேர்ல்டு கப் வரப்போகுது, T20. ஹர்திக் பாண்டியா தான் துணை கேப்டனு, ரோஹித் சர்மா கேப்டனு. எப்படி இந்த வேர்ல்டு கப்ல ஹர்திக் பாண்டியா துணை கேப்டனா விளையாடுவாருங்கிறது தெரியல. மன அழுத்தத்திலிருந்து வெளிவருவாரா? இல்ல, இப்படி மன அழுத்தத்தில் இருக்கிறவரை ஏன் நீங்க இந்தியாவோட துணை கேப்டனா போடணும் அப்படின்னு நிறைய ரசிகர்கள் BCCI நம்ம இந்திய அணி நிர்வாகத்தை பார்த்து கேள்வி கேட்டுட்டு வராங்க. ஹர்திக் பாண்டியா இந்த ரெண்டு பிரச்சனைகள்ல இருந்தும் வெளிவரணும், நல்ல மனநிலை வேணும். அதனால நம்ம இந்திய நாட்டை விட்டு ஹர்திக் பாண்டியா வெளியே வேற ஒரு கண்ட்ரியில் அவரோட மன அழுத்தத்தை, டிப்ரெஷனை நீக்கிறதுக்காக, கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. வேற ஒரு கண்ட்ரியில் இருக்கார். இப்போ சீக்கிரம் அவர் அந்த நல்ல மனநிலைக்கு வந்து நம்ம இந்தியாவோட துணை கேப்டனா இந்த வேர்ல்டு கப்பை வாங்க வைக்கணும் ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா மிகப்பெரிய தவறு பண்ணிட்டாருங்க. மும்பை இந்தியன்ஸில் விளையாண்டாரு, போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் குஜராத் டைட்டன்ஸில் விளையாண்டாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே குஜராத் டைட்டன்ஸில் ஃபர்ஸ்ட் IPL கப் வாங்கி கொடுத்தாரு ஹர்திக் பாண்டியா. ரெண்டாவது ஃபைனலுக்கு வரையும் கூட்டிகிட்டு போனார் ஹர்திக் பாண்டியா. குஜராத் டைட்டன்ஸ்லேயே கண்டினியூ பண்ணி இருந்திருக்கலாம். நல்ல பேர் வாங்கி கொடுத்த டீம் குஜராத் டைட்டன்ஸுக்கு, ஹர்திக் பாண்டியாவுக்கு. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு மும்பை இந்தியன்ஸ் டீமு கூட போயிட்டார். அதனால என்னவோ மும்பை இந்தியன்ஸ் டீம் தான் இந்த IPLல கடைசி இடத்துல புள்ளி பட்டியலில் இருக்கு. பார்க்கலாம் ஹர்திக் பாண்டியா மறுபடியும் ஃபார்முக்கு வருவாரா, இல்லை இந்த மன அழுத்தத்தினால வேர்ல்டு கப் விளையாடாமல் போயிடுவாரா, இல்லை வேர்ல்டு கப் விளையாண்டு மும்பை இந்தியன்ஸ் டீம் கடைசி இடத்துல இருந்துச்சுல அதே மாதிரி இந்தியாவையும் கடைசி இடத்துக்கு தள்ள போகிறாங்களா அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம்.